அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பாலிசி நோட் பார்க்க போறோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரமோஷன் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தின பாலிசி நோட்ட தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோனே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வேலை செய்றாங்க. அதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வேலை செய்றாங்க? அக்ராஸ் த கண்ட்ரில 41% ஆஃப் த விமன் எம்ப்ளாய்ட் இன் ஃபேக்டரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. அடிக்கடி இந்த 41%ங்கிறது அடிக்கடி நியூஸ் பேப்பர்லயும் ரிப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கன்டென்ட் தான். ஸோ 41% ஆஃப் த விமன் வந்து ஃபேக்டரிஸ்ல எம்ப்ளாய் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்லயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு. ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்லயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த ஃபேக்டரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இங்க 2022-23 ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப, கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கிராஸ் வேல்யூ ஆடட்க்கு தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் பண்றது 11.80%. அதை தாண்டி இப்போ எக்ஸாம்ல கேட்கறது என்ன கேட்பாங்கன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2023-24க்கான ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல தமிழ்நாடு தான் அதிகம். எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 15.43%. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டரிஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும் 15.43% ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப, மொத்த சதவீதத்துல 15.24% தமிழ்நாட்டுல தான் வேலை செய்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்னா 15.43, நம்பர் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்னா 15.24%. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எதுல எல்லாம் டாப்பா இருக்காங்க? மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ல, ட்ரெய்லர்ஸ்ல, செமி ட்ரெய்லர்ஸ் அந்த லாரி அந்த இதெல்லாம் ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட்டு வியரிங் அப்பேரல் இந்த கிளாத் ரிலேட்டடா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு, லெதர்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் அண்ட் ஆப்டிகல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து தமிழ்நாடு 2ண்ட் ரேங்க்ல இருக்காங்க. மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ல 2ண்டு, டெக்ஸ்டைல்ஸ்ல 2ண்டு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ல 2ண்டு, பிரிண்டிங் அண்ட் ரெக்கார்டட் மீடியால வந்து 3ர்டு, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ்ல 3ர்டு, நான் மெட்டாலிக் மினரல் ப்ராடக்ட்ஸ்ல 4த் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். எதுல எத்தனை ரேங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டாப் ஐ மீன் மேட்ச் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் டாப் ஸ்டேட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 37% நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். 37.09% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல டாப் ஸ்டேட் யாருன்னா நம்ம தான். டாப் ஸ்டேட் எப்பயுமே நம்ம தான். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் படி பார்க்கறச்ச, இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை நித்தி ஆயோக் கிரியேட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா தமிழ்நாடு தான். 2018ல பாட்டம் ரேங்க்ல இருந்திருப்போம். 2022ல டாப் ஸ்டேட்டா நம்ம வந்திருப்போம். சரிங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் 2022 ஆனா ரிலீஸ் ஆனது 2023-24ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது கைடன்ஸ். கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கான நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா கைடன்ஸ் தமிழ்நாடு தான். 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை ரிலேட் பண்ணி வரக்கூடிய சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2018. ஸோ இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடுகளை ஈர்க்கிறது, அதுக்கான சிங்கிள் விண்டோ போர்ட்டலை வந்து மேனேஜ் பண்றது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கைடன்ஸ் தமிழ்நாடோட வேலை தான். கைடன்ஸோட வெப்சைட்குள்ள போனாலே சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு நம்ம லிங்க் பண்ணிடுவாங்க. சரியா? அந்த மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டல்லாம் இவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இவங்களோட பொறுப்பா தான் இருக்கு. பிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்மை கூட நமக்கு கேட்கலாம். பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான். இது வந்து மத்திய அரசாங்கத்தோட காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து இந்த பிராப் அப்படிங்கறத வருஷம் வருஷம் வந்து நடத்துவாங்க. ஸோ பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி மாநில அரசாங்கங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இது பண்றதுக்காக, ஸ்டடி பண்றதுக்காக. அடுத்தது கிரீவன்ஸ் ரெட்ரஸல். அந்த கைடன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஹெல்ப் டெஸ்க் மாதிரி. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு, இல்ல கிரீவன்ஸ் ரெட்ரஸல் இருக்கு, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த பிஸ்பட்டி அப்படிங்கறத இவங்க தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது எல்லாமே கைடன்ஸ்ன்னு பாக்குறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசிஸை கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2020, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி 2021, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021, ஃபின்டெக் பாலிசி 2021, ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் 2022, லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி 22, R&D பாலிசி 22, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 22, எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி 23,
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பேரல் மேனுஃபேக்சரிங் 23, எத்தனால் பிளெண்டிங் பாலிசி 23, செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி 24. இது எல்லாமே நமக்கு மேத்ஸ்ல கேட்கலாம். கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த பாலிசி எல்லாத்தையுமே நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அடுத்தது சிப்காட்டை கொண்டு வராங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971ல கொண்டு வந்திருப்பாங்க. சிப்காட் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வருது. அதே மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரியல் பார்க் எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? மெடிக்கல் டிவைசஸ் பார்க் எங்க இருக்குன்னா ஒரகடம். ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் சூளகிரி, கிருஷ்ணகிரியில இருக்கு. இ வெஹிக்கல் பார்க் மணலூர். ஃபுட்வேர் பார்க் வந்து பணப்பாக்கம். ஃபுட் பார்க் வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை, திண்டிவனம், தேனி. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் மணலூர், பிள்ளைப்பாக்கம். ஃபர்னிச்சர் பார்க் தூத்துக்குடி, திருநெல்வேலி ரீஜன்ல வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிஎம் மித்ரா பார்க் விருதுநகர்ல வருது. இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இங்க கிளஸ்டர்ஸ், ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர்னா ஸ்ரீபெரும்புதூர், எலக்ட்ரானிக் கிளஸ்டர்னா அதே ரீஜன் தான். ஜெனரல் இன்ஜினியரிங் கிளஸ்டர் ஹொசூர், டெக்ஸ்டைல் கிளஸ்டர் பெருந்துறை, கெமிக்கல் கிளஸ்டர் கடலூர், ராணிப்பேட், ஐடி கிளஸ்டர் சிறுசேரி. அடுத்தது நான் லெதர் ஃபுட்வேர்ஸ், அது வந்து கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட். இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்லைனரா அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதே தான் இங்க கொடுத்ததை மறுபடியும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க மெடிக்கல் டிவைசஸ் பார்க்கு, ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க்கு, நான் லெதர் ஃபுட்வேர், மெகா ஃபுட் பார்க்கு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், இண்டஸ்ட்ரியல் இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க் தூத்துக்குடி, பிஎம் மித்ரா பார்க். இது ரொம்ப முக்கியமானது. பிஎம் மித்ரா அப்படிங்கிறது டெக்ஸ்டைல்ஸ்க்காக மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க் எங்க வந்துச்சுன்னா விருதுநகர்ல வந்துச்சு. ஸோ இந்த கண்டென்ட்டை படிச்சு வச்சுக்கணும். இதை எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அடுத்தது டிட்கோ. டிட்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1965ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா இருக்கிறதா. இவங்க தான் டைடல் பார்க்கு, மினி டைடல் பார்க்கு, டைசல் பார்க் எல்லாமே இவங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ டைடல் பார்க் அப்படிங்கிறது டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்து பண்றாங்க. அதுல டிட்கோ வந்து 25% ஜாயிண்ட் வெஞ்சர்ல, எல்காட் வந்து 5.91%. டைடல் பார்க் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 2000, ஓகேவா, 2000 இயர்ல கொண்டு வராங்க. மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விழுப்புரம்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடியில எல்லாம் வந்துட்டு இருக்கு. 2024ல இருந்து செட்டப் பண்றாங்க. இந்த மினி டைடல் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்கான ஆஃபீஸ் ஸ்பேசஸ் அதெல்லாமே வந்து இந்த மினி டைடல் பார்க்ல இருக்கும். அடுத்தது டைசல் அப்படிங்கிறது பயோ பார்க். இது ஆல்ரெடி குரூப் 1ல கேட்டிருக்காங்க. டைசல் பார்க் அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணி வரும்னா பயோ பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லணும். டைசல்ல வந்து டிட்கோவும் டைடலும் சேர்ந்து பண்றாங்க. ஓகேவா? டிட்கோவும் டைடலும் சேர்ந்து பண்றாங்க. டைடல டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்து பண்றாங்க. ஓகேவா? டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்தா டைடல், டைடலும் டிட்கோவும் சேர்ந்தா டைசல். ஓகேவா? இதுல டிட்கோவுக்கு வந்து 37.83%, டைடலுக்கு வந்து 44.60% வந்து ஷேர் வந்து இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இது நம்ம படிச்சிருப்போம். எதெல்லாம் இருக்கு, அப்படி எதெல்லாம் வரும் அப்படின்றதான் கேட்பாங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஹொசூர். இது ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு இன்ஜினியரிங் இனோவேஷன் சென்டர் எங்க வரப்போகுது அப்படின்னா கோயம்புத்தூர்ல வரப்போகுது. டிஃபென்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பார்க் எங்கன்னா அதுவும் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல வரப்பட்டி, கோயம்புத்தூர்ல வரப்போகுது. தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி எங்க வரப்போகுதுன்னா திருவள்ளூர்ல வரப்போகுது. அடுத்தது தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீடு ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எதுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்றத கேட்பாங்க. ஓகேவா? செபி ரிஜிஸ்டர்டு கம்பெனி. இது ரொம்ப 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 முக்கியம். தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீடு ஃபண்ட் அப்படிங்கிறத செபியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீட் ஃபண்ட்னா செபி ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் கேட்பாங்க நமக்கு. அடுத்தது தமிழ்நாடு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் 2022ல வந்திருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி இனோவேஷன் சப்போர்ட் பண்றது தமிழ்நாடு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் சென்டர். இதுவும் 2022ல தான் வந்திருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏரியாஸ்ல ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஓகேவா? ப்ராடக்ட் இனோவேஷன், ப்ரிடிக்டிவ் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் ஃபேக்டரி, அசெட் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், இனோவேஷன் மேனுஃபேக்சரிங், ஏஆர், விஆர், எம்ஆர், இதெல்லாம் இதுல ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதெல்லாமே இவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ்.
இதுல எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்ப இந்த பாயிண்ட்டையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும், மனப்பாடமா இருக்கணும் இதெல்லாம். தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் சென்டர் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2022ல வந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் 2022 தான். இவங்க வந்து இந்த ஏவியேஷன் இன்ஜின் பார்க், ஓகேங்களா, இந்த விமானங்களுடைய இன்ஜின்கள், ஹெலிகாப்டர்களுடைய இன்ஜின்கள், அந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் காம்பனன்ட்ஸ், ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றது தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட வேலையா இருக்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி 2023. பாலிசி எப்போ வந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்தது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1914 முதல்ல ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இவங்க எம்எஸ்எம்இஸ்க்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கறதா இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ ஆண்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்றாங்க, எம்எஸ்எம்இஸை சப்போர்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் அப்ஸை வந்து சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், நீட்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்துருப்போம். யாருக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கணும், இல்ல சர்வீஸ் செக்டாரா இருக்கணும், பிரைமரி செக்டார் கிடையாதுங்க, அதை பார்க்கணும். சரியா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கணும், இல்ல சர்வீஸ் செக்டாரா இருக்கணும். நீட்ஸ் அப்படிங்கிற திட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா 25% மூலதன மானியம் கொடுக்குறாங்க, கேபிட்டல் சப்சிடி. அடுத்தது 3% வந்து வட்டி மானியம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. 25% கேபிட்டல் சப்சிடி, 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா SC/ST மத்தியில மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸை டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல 35% கேபிட்டல் சப்சிடி, 6% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், TNPL அப்படிங்கிற இந்த நிறுவனம். இந்த TNPL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1979ல புகழூர், கரூர் மாவட்டத்துல வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க தான் லார்ஜஸ்ட் பேப்பர் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பேகி ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க தான் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? பேகிஸ் அப்படிங்கிறத பிரைமரி ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணி இவங்க ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டான்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிட்கோவுக்கு கீழே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தனி பப்ளிக் செக்டார் கம்பெனியா வந்து 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் டான்சம்னு கேட்டா இயர் எப்ப போடணும்னா 1976 அப்படிங்கிறத போடணும். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல ஒரு சிமெண்ட் 2 சிமெண்ட் பிளான்ட் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆலங்குளம், விருதுநகர், இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து இவங்களுக்கு அந்த பிளான்ட் எல்லாமே இருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ டான்சம் என்ன மாதிரியான பிராண்ட் சிமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு சிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு, வலிமை சிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ டான்சம்க்கு கீழே 2 பிராண்ட் ஆஃப் சிமெண்ட் இருக்கு. ஒன்னு அரசு சிமெண்ட், இன்னொன்னு வலிமை அப்படிங்கிற சிமெண்ட். இதுல வலிமையை வந்து 2021ல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதே மாதிரி தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன். ஓகேவா? தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன், டாஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன், சுகர் கார்பரேஷன் ரெண்டுமே 1974 தான். சரியா? ஸோ இதையும் நம்ம இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாலிசி நோட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டாஸை மனப்பாடம் பண்றதா. எல்லா பாலிசி நோட்டுமே நமக்கு டேட்டாஸை மனப்பாடம் பண்றதா. எந்த அளவுக்கு டேட்டாஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாலிசி நோட்ல இருந்து கேள்வி வந்துச்சுன்னா 100% போட்டுட்டு வரலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.